ஜனசக்தி குரல் முதன்மை செய்திகள். தஞ்சை லிட்டில் ஸ்காலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி +2 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி. ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பெறும் நோக்கில் 32 ஆண்டுகளாக கல்வி சேவை செய்து வருகிறோம். பள்ளி தாளாளர் நடன சிகாமணி பெருமிதம். +2 பொதுத் தேர்வில் தஞ்சை லிட்டில் ஸ்காலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்த பள்ளி கடந்த 32 ஆண்டுகளாக ஏழை எளிய மாணவ மாணவிகள் கல்வி பெறும் நோக்கில் சேவை புரிந்து வருகிறது என்று பள்ளி தாளாளர் நடன சிகாமணி கூறினார். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை RMS காலனி அப்பாசாமி நகர் பகுதியில் லிட்டில் ஸ்காலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் இந்த ஆண்டு +2 பொதுத் தேர்வில் 120 மாணவர்கள், 63 மாணவிகள் என மொத்தம் 183 பேர் தேர்வு எழுதினார்கள். இப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இது குறித்து பள்ளி தாளாளர் நடன சிகாமணி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: வணக்கம் சார். இப்போ நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் லிட்டில் ஸ்காலர்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து 183 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு எழுதிய 183 மாணவ மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளியின் முதல் மதிப்பெண்ணை மாணவி மகாலட்சுமி என்பவர் 600க்கு 583 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பெற்றிருக்கின்றார். கடந்த 1992 33 ஆண்டுகளாக சிறந்த கல்வி சேவையாற்றி வரும் நிறுவனத்தில் தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு 500க்கு 495 மதிப்பெண் பெறுபவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. 490 to 94 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு 75% கல்வி கட்டணமும், 485 to 489 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு 50%, 480 to 84 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு 25% மேல்நிலை வகுப்பு முதலாம் ஆண்டில் கல்வி கட்டணம் வழங்குகின்றோம். இப்பொழுது நடைபெற்று முடிந்த மேல்நிலை வகுப்பு 2ஆம் ஆண்டு தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் கணினி அறிவியலில் 3 மாணவ மாணவிகளும், கணிதத்தில் 2 மாணவ மாணவிகளும் பெற்றிருக்கின்றனர். இப்பள்ளியில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எந்தவித பிரைவேட் டியூஷனும் செல்ல தேவையில்லை என்ற ஒரு குறிக்கோளுடன் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இப்பள்ளியில் படிக்கக்கூடிய மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தனியாக பிரைவேட் டியூஷன் செல்ல தேவையில்லை. மேலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருந்த ஆசிரியர்களை இங்கு நியமனம் செய்து 100% தேர்ச்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம். பள்ளியிலிருந்து ஆண்டுதோறும் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் நிறைய மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் மாணவர்கள் என்று உலக அளவில் பல்வேறு நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்றால் சிறந்த கல்வியானது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் கிராமப்புற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கடந்த 33 ஆண்டுகளாக தஞ்சையை சுற்றி 30 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு 16 வாகனங்களை இயக்கி மாணவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வி வழங்குகின்றோம். என் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நீட் JEE தேர்வு எழுதுவதற்கு வழிகாட்டுதல் நடத்துகின்றோம். ஆண்டுதோறும் சிறந்த கல்வியாளர்களை கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. இந்த ஆண்டு இதயம் நல்லெண்ணெய் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியினுடைய நிர்வாகி ஐயா முத்து அவர்கள் தலைமையில் டென்சிங் என்ற சிறந்த பயிற்சியாளர், நேஷனல் லெவல் பயிற்சியாளர் மாணவர்களுக்கு அடுத்து மேல்நிலை கல்வி எவ்வாறு படிக்க வேண்டும், என்ன பாடத்திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று சிறந்த வழிகாட்டுதல் நிகழ்வு நடத்தப்பட்டது. இப்பகுதியில் பள்ளி துவங்கியதிலிருந்து கிராமப்புற மக்கள் மட்டுமல்லாமல் இப்பள்ளி அருகாமையில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்குகின்றோம், கட்டண சலுகை வழங்குகின்றோம். இப்பள்ளியின் மூலமாக இன்று பல மாணவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அரசு பணிகளிலும் தனியார் துறை மற்றும் வங்கி பணிகளில் சேர்ந்து குடும்பத்தை முன்னேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளி இப்பகுதியில் அமைந்தது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கின்றது. என் பேர் நான் AV நடன சிகாமணி, தாளாளர் மற்றும் முதல்வர் லிட்டில் ஸ்காலர்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தஞ்சாவூர் 6. இத்தருணத்தில் என் பள்ளியிலிருந்து வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் எங்கள் பள்ளியினுடைய அலுவலக
பணியாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.